வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானுங்க. திராவிட சாம்ராஜ்யமானது அழியுதுங்க. எடப்பாடி பழனிசாமி 4 நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல இன்னைக்கு மனம் விட்டு சிரிச்சாருங்க. அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குதுங்க. திராவிட சாம்ராஜ்யத்தை அழிக்கும்படியாக இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு உத்தரவாதம் தந்திருக்கிறாரு. அது சூப்பரா இருந்தது. அது என்ன என்ற விஷயத்தெல்லாம் விரிவா பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் ஊக்கமளிக்குமாறு கேட்டுக்கிறேங்க. முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இது தொடர்பாக கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்குது. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இங்க நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி கதை சொல்றாருங்க. இந்த குட்டி கதையை பொறுத்த வரைக்கும் திமுகவை அட்டாக் பண்றதுக்கு, குறிப்பா ஸ்டாலின் அவர்களை கலாய்ப்பதற்காக தான் இந்த குட்டி கதையை சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி வாய் விட்டு சிரிச்சாரு. பாத்தீங்களா இல்லைங்களா? எப்ப பார்த்தாலும் சரி தகுதியெல்லாம் பார்க்காம பொதுவா எதிரே இருக்கின்றவனுடைய தகுதி பார்க்கணும், நம்முடைய தகுதி பார்க்கணும். அதற்கு பிறகுதான் விமர்சனமே பண்ணணும். தன்னுடைய தந்தை மூலமாக அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டு கோழி எப்படி தன்னுடைய குஞ்சை பாதுகாக்குமோ அப்படி பாதுகாத்து அடுத்தடுத்த அரசியல் கட்ட உயரத்துக்கு ஸ்டாலின் அவர்களை அழைத்து வந்தார். கூடவே இருந்து எல்லாவற்றையும் கத்துக் கொடுத்தார். மேயர் ஆனதா இருக்கலாம், எம்எல்ஏ ஆனதா இருக்கலாம், அமைச்சரானதா இருக்கலாம், துணை முதலமைச்சர் ஆனதா இருக்கலாம், ஏன் முதலமைச்சர் ஆனதா இருக்கலாம். எல்லாமே தந்தை வழிகாட்டுதல், தந்தை காப்பாற்றி விட்டார். ஸ்டாலின் அவர்கள் வளர்ச்சிக்கு யார் தடையா இருந்தாலும் அவங்களை கட்சி விட்டு தூக்கி அடிச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தானே சேர்ந்தாரு, தானே வளர்ந்தாரு. எல்லாமே பாத்தீங்கன்னா தட்டு தடுமாறி போராடி விரோதிகளையும் துரோகிகளையும் முறியடிச்சுதான் அந்த உயரத்துக்கு வந்திருக்கின்றார். அரசியல் என்றாலே எவ்வளவு சூழ்ச்சி இருக்கும். அந்த சூழ்ச்சியெல்லாம் வென்று மேல வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய ஸ்டாலின் அவர்கள் எப்ப பார்த்தாலும் சரி தனிப்பட்ட முறையில விமர்சனம் செய்வது 10 தோல்வி பழனிசாமி என்று சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே தோல்வி அடைஞ்சு வீட்டுல தான் இருக்கிறாரு அப்படின்னு குறிப்பால விஜய் அவர்கள் சொன்னது நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதுமே எடப்பாடி பழனிசாமி கவலையா தானே இருந்தாருங்க. ஏன் இன்னைக்கு கூட கவலையா தான் இருந்தார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எஸ்பி வேலுமணி கொஞ்ச நாள் அதிமுக இருக்கிற மாதிரியே அமைதியா இருந்தார். நேத்துல இருந்து வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டார். அதாவது காவிரி நடுவர் மன்றம் ஒன்று உருவாக்கணும் மேகதாது அணைக்கு அப்படின்னு ஆதவ அர்ச்சனா சொல்ல, அதை வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்க, இல்ல தீர்மானத்தில் நாங்க உதயநிதி ஸ்டாலின் வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சபாநாயகர் அறிவிக்க, அது தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்று எடப்பாடி பழனிசாமி சொல்ல, சபாநாயகர் அது தொடர்பாக கருத்து தெரிவிக்க அனுமதிக்காத உடனே நம்ம எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை விட்டு வெளியே வராருங்க. அப்படி வெளியே வருகின்ற மற்றொன்று அதிமுக இருக்கக்கூடிய எல்லாரும் வெளியே வரணுமா இல்லையா? ஆனா 4 பேர் வரலீங்க. அதுல ஒருத்தர் எஸ்பி வேலுமணி. நேத்து தான் அந்த மாதிரி பண்ணாருன்னு பார்த்தா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆளுநருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் பேசின உடனே எதிர்கட்சி வரிசையில் இருந்துகிட்டு தனியா போய் நம்ம முதலமைச்சர்களை சந்தித்து கை கொடுத்து சூப்பரா உரையாற்றினீங்க அப்படின்னு வாழ்த்து தெரிவித்து விட்டு வருகின்றார். அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறுவதற்கு என்று ஒரு தனி வழி இருக்குது. அந்த வழியெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் எந்த வழியில வருவாரோ அந்த வழியில போய் நின்று கை கொடுத்து வாழ்த்தி விட்டு வருகின்றார். நாம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, போறவங்க நீங்க தவிர போய் தொலைங்கயா, ஏன் தேவையில்லாம அதிமுகக்குள்ள குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நமக்கு தெரியல. ஏன்னா இவங்க உள்ள இருந்துகிட்டு இவங்க படுத்துக்கின்ற குழப்பம் என்கின்ற பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. மொத்தத்துல எஸ்பி வேலுமணியோ மற்றவங்களோ செய்கின்ற வேலையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் பல பேரை அழைச்சிக்கிட்டு தவேக்காக போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அதற்காக அதிமுக எம்எல்ஏக்களை மனமாற்றம் செய்து தனக்கென ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி அவங்களுடன் போய் நேரா தவேக்கால இணையணும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஐடியா போட்டிருக்கா பொழுது. அதனால்தான் அதிமுக இருந்துகிட்டே இந்த மாதிரி விஜய் அவர்களை தனித்து சந்தித்து தன்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கின்றார். இப்படி கூடவே துரோகிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம தேர்தலுக்கு முன்பாக கண்டுகொள்ளவில்லை? நம்முடைய போர்ப்படை தளபதியா இருந்த எஸ்பி வேலுமணியா இப்படி செய்யறது? எவ்வளவு நம்பி அந்த ஆளை பொறுப்பு கொடுத்து கூடவே வச்சிருந்தோம். கடைசியில இருந்து இப்படி கால வாடுறானே அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததுங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மட்டும் இல்லைங்க,
அரசியல் களத்துல வெளியே வர முடியாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மனம் நொந்து கடந்தார். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்ததன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில மகிழ்ச்சியா இருந்தாருங்க. அந்த மகிழ்ச்சி தான் நம்மளுக்கும் மகிழ்ச்சியாவே இருக்குதுங்க. ஏன்னா ஆழம் தெரியாம காலை விட்டுட்டாருப்பா நம்ம ஸ்டாலின். நம்முடைய விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிட்டு விட்டார். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போதும் சரி திமுகவையும் அதிமுகவும் குறைத்துதான் மதிப்பிடுகின்றார். அதனாலதான் இங்க பாருங்க ஒரு செய்கையை பண்றாரு பாருங்க. இந்த செய்கை தேவையா? இந்த மாதிரியான செய்கையை செய்த பிறகுதான் திமுகவே தோத்தது. இன்னைக்கு திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு சட்டப்பேரவை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் அவங்க தயாராகி வருவாங்க பாருங்க. அந்த தருணத்துல விஜய் அவர்களால எதிர்கொள்ளவே முடியாது. அவங்க பொறுத்த வரைக்கும் அதிமுகவே தூக்கி சாப்பிட்டவங்க. அதிமுக எப்பேற்பட்டவங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். திமுகவை 57 ஆண்டு காலமாக எதிர்த்து கொண்டு வந்தவங்க. அவங்களாலேயே திமுகவை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா திமுகவினர் பொறுத்த வரைக்கும் ஆபாசமா பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய பதில் உரைக்கு இடையில திமுக காரன் ஆபாசமா திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன் திட்ட ஆரம்பிச்சான் தெரியுமா? முதல்ல அதை நீங்க கேட்டு வாங்க விஜய் அவர்கள் பேசுறத. மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போல, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிடும் போல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. பாத்தீங்களா, இந்த பார்ட்டி பண்டு மூலமாக எவ்வளவு சம்பாரிச்சாங்களோ அவங்களை எல்லாம் விட போறதில்ல, உள்ள தூக்கி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதுவே மகிழ்ச்சியா இருக்குது. நான் கூட ஒரு சந்தேகப்பட்டேன். என்ன சந்தேகப்பட்டேன்னு கேட்டீங்கன்னா, திமுக கூட்டணி கட்சி தயவுடன் தான் பாத்தீங்கன்னா இந்த தவைய காட்சி இருக்குது. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது கை வைக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனால் விடவே போறதில்ல அப்படின்னு விஜய் அவர்கள் முடிவெடுத்திருப்பது நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குதுங்க. திமுக காரன் உப்பு தின்னு இருக்கிறான், அவன் தண்ணி குடிச்சே ஆகணும். அவன் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்களேன், இந்த தமிழக வெற்றி கழகமானது சுத்தமா அழிஞ்சுது. இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி ஒரு குட்டி கதை சொல்லி கலாச்சி விட்டார் இல்லையா? உடனடியாக நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு தனி மனித தாக்குதலை தொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தனி மனித தாக்குதலை தொடுத்திருக்கிறாருங்க. என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? எங்க அப்பாவை காணல அப்படின்னு சொல்லி நீ கலாய்க்கிற, ஆனா செங்கல்பட்டு கோர்ட்ல மனைவி கணவனை காணவில்லை என்ற கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால எங்களை கலாய்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனி மனித தாக்குதலுக்கு போயிட்டார். அரசியல் ரீதியாக 5 நிமிடம் நான் குளத்தூர்ல போய் பேசினேன். ஆனா அந்த இடத்துல முன்னாள் முதலமைச்சர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அவங்க 210 தொகுதிகளுக்கு மேலாக ஜெயிப்புன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க அப்பாவையே காணல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணார். இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை வைக்க மாட்டாங்க திமுக காரங்க. அவங்கள தனிப்பட்ட முறையில அட்டாக் பண்ணி அவங்களை முடக்கி விட்டுருவாங்க, வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த மனைவி காணாம போன விஷயத்தை இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பியிருக்காருல்ல, இந்த மாதிரி பிரச்சனைய தேர்தலுக்கு முன்பாகவே சந்தித்திருக்கின்றார். அப்போதே வருத்தப்படாதவரு தேர்தல்லாம் முடிஞ்சு முதலமைச்சர் ஆன பிறகு என்ன வருத்தப்பட போறாருன்னா, நம்முடைய எண்ணமெல்லாம் என்னன்னு கிடையாதா? பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க, விஜய்க்கு நல்லா தெரியுது. ஆனா விடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா தூக்கி உள்ள வைக்கணும், ஆனா தூக்கி உள்ள வைப்பேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுவே மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக நமக்கு தெரிகிறது. அது மட்டும் இல்ல, இந்த தேசிய கீதம் பாடுனதுக்கும் நம்ம விஜய் அவர்கள் விளக்கம் அளித்தார். ஒரு கட்சியாக பாஜக கட்சியை எதிர்க்கிறோம், ஆனா ஒரு மாநில அரசாங்கமாக ஒரு மத்திய அரசாங்கத்தை நாங்க எதிர்க்க போறதில்ல, எல்லாவற்றுக்கும் எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. மக்கள் நலன் மாநில நலனுக்கு பாஜகவுடன் நாங்க இணைந்துதான் செயல்படுவோம் அப்படின்றத தெளிவுபடுத்தி விட்டாருங்க. அப்புறம் கரூர் சம்பவம் இருக்குல்ல, அந்த கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கு விஜய் தான் காரணம். ஆனா அந்த கரூர் சம்பவத்தின் மீது விஜய்க்கு எந்த தொடர்பும் இல்லையா? திமுக காரன் நம்மளையே குற்றவாளியாக பார்த்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கரூர் சம்பவம் விஜயால் அவர்களை தான் நடந்தது. கண்டிப்பா 41 பேர் உயிரிழந்ததை விஜய் அவர்கள் மறக்கல. ஆனா 41 பேர் உயிரிழந்த குடும்பத்துக்காவது போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அதுதான் விஜய் அவர்களை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. அதை வச்சு எதிர்கட்சியில் விமர்சனம் பண்ண, ஊடகங்கள் அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண, எடப்பாடியும் பாஜகவும் அவரை காப்பாற்றி கூட ஐயோ விஜயை அழிக்க பார்க்குறாங்க என்ற ஒரு அனுதாபத்தை ஊடகம் உருவாக்க, அந்த அனுதாபமானது தமிழக மக்கள் மனதங்கள்ல போய் ஒருத்தன் புதுசா கட்சி தொடங்கி இருக்கிறான், அவனை அழிக்க பார்க்குறாங்களே திமுக அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிராக இருக்கிறவங்களும் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களும்
விஜயை காப்பாத்தி விட்டுதாண்டா ஆகணும். அந்த ஆளை பழிவாங்க பாக்குறாங்கய்யா இந்த கரூர் சம்பவத்துல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்த்தே வந்து தவேக்காக ஓட்டு போட்டாங்க. அதனால வெற்றி பெற்றார்கள். அதனால கரூர் சம்பவத்தின் மூலமாக தான் விஜய் வெற்றி பெற்றார். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்துல உயிரிழந்தவர்களுக்கு விஜய் அவர்கள் எதனா பண்ணணும், இரங்கலாவது தெரிவிக்கணும், இல்ல அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க போய் சந்திக்கணும். அதையெல்லாம் தாண்டி கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் பொறுப்பு, நானும் காரணமாயிட்டேனே வருந்துகின்றேன் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் இல்லாம இன்னொருத்தர் மீது பழி போட்டுட்டு மீண்டும் மீண்டும் நம்ம பட்ட கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்து வந்த பாதை என்ன, அரசியலை எப்போது பேச தொடங்கணும், எல்லாவற்றையும் இன்னைக்கு ஆளுநர் உரையின் போது பேசினாரு. அதற்கு பிறகு நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. அதில் தான் ஊழலை ஒழிப்போம், ஊழலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. ஆனா இன்னைக்கு சமூக வலைதளத்தை போனா வந்து 45 நாள் கூட ஆகல, அதற்குள்ளாக என்னென்ன ஊழல் பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்துறையில எம்ஆர்ஐ ஸ்கேன் வாங்குவதற்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அதிகமா செலவழித்து 29 எம்ஆர்ஐ ஸ்கேன் வாங்குறாங்க. அதுலயே 100 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்குது. அது மட்டும் இல்ல, கமலி கால்நடைத்துறை அமைச்சர் அவங்கள பொறுத்த வரைக்கும் இடமாறுதலுக்காக பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றதும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஜூனியர் விகடநாத் விஜய் ஆட்சியில எப்படியெல்லாம் கமிஷன் வாங்குறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதையெல்லாம் தாண்டி இந்த ஜெகதீஷ் பழனிசாமி நம்ம தேர்தல் வியூக வகுப்பாளர், விஜயனுடைய ரூட் மாபியா அப்படின்னு சொல்லப்பட்ட அவரு நம்ம விஜய் அவர்களுடைய தனி செயலாளராக இந்த மே மாசம் 12ஆம் தேதியே நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இன்னைக்கு என்ன தேதி? ஜூன் மாசம் 23. இத்தனை நாளும் தனி செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமியை நியமிச்சத யாருக்கும் தெரியாம போயிடுச்சு. நேத்து தான் தெரிஞ்சது. விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து தெரிவித்தார். முதலமைச்சருடைய தனி செயலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி என்று போட்டார். ஸோ தன்னுடைய திரைப்படங்களுக்கும் தன்னுடைய அரசியலுக்கும் ரூட்டு போட்டு கொடுத்தவர், விளம்பரம் பண்ணவரை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய தனி செயலாளராக நியமிச்சிருக்கின்றார். யாரை வேண்டுமானாலும் நியமிச்சுட்டு போட்டோம், ஆனா அதை மக்களுக்கு தெரியப்படுத்தாம இத்தனை நாள் மூடி மறைச்சிருக்காங்க. இந்த அரசாங்கமானது எப்படி வெளிப்படையான அரசாங்கம் என்று சொல்ல முடியும்? அதனால விஜய் அவர்களும் வந்து பல தப்புகள் பண்றாரு. அதையெல்லாம் தாண்டி பல அமைச்சர்களும் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது மாரிதாஸ் அவர்கள் ஆதாரத்துடன் வந்து போட்டிருக்காருங்க. ஜூனியர் விகடனுடைய செய்தி குறிப்பை தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிந்திருக்கின்றார். அதனால விஜய் வேண்டுமானால் தூய்மையா இருக்கலாம், ஆனா மோடி மாதிரி தானும் தூய்மையா இருந்து தன்னுடைய அமைச்சர்கள் இருக்கிறவங்களும் தூய்மையா வச்சிருக்க விஜயால முடியாதுங்க. ஏன்னா விஜயுடன் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அரசியல் கற்றவங்க அல்ல. 2வது அதிகமான பணத்தை பார்க்காதவங்க. பணத்தை பார்த்த உடனே பேராசைப்பட தோன்றும், அதனால ஈஸியா லஞ்சம் வாங்குவாங்க. ஆனா மோடியுடன் இருக்கிறவங்க முதல்ல படிச்சவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க, என்ன பண்ணா மக்கள் நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்னு தெரியும். ஆனா இப்ப வந்திருக்கிறவங்களுக்கு மக்களை பற்றியும் தெரியாது, அரசாட்சி பற்றியும் தெரியாது, அரசியலே தெரியாது. அதனால தைரியமா கை நீட்டுவாங்க. அவையெல்லாம் விஜய்க்கு பெரிய ஆப்பாக இருக்கும். இன்னைக்கு ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் திமுகவினரை சம்பவம் செய்தார், அதுவே நமக்கு மகிழ்ச்சி. எடப்பாடி பழனிசாமி கனத்த இதயத்துடன் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருந்தாரு. அவரு இன்னைக்கு சிரிச்சாரு. நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அது மட்டும் இல்ல, தலைமுறையாக குடும்பத்திலிருந்து ஒருத்தன் வந்து 200 ரூபாய் கொடுத்து விட்ட உடனே 200 ரூபாய் ஊப்பிக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய தீர்ந்து போன கொள்கையை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து அந்த குடும்பம் தமிழகத்தை கோலோச்சியத்துடன் அரசாட்சியம் செய்வதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அழிப்பேன் என்று உறுதியளித்திருக்கின்றார். பார்க்கலாம் அழிக்கிறாரா இல்லையா என்று சொல்லிட்டு. ஏன்னா எம்ஜிஆரையும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்ட பிறகு தெரியாம ஓட்டு போட்டுட்டாங்க, உண்மை புரியாம ஓட்டு போட்டுட்டாங்க, திரை கவர்ச்சினால ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு எம்ஜிஆர் மீது குற்றச்சாட்டு வச்சாங்களாம். அதே குற்றச்சாட்டு விஜய் மீது வைக்கிறாங்களாம். அதனால இன்னைக்கு அறிவியல் யுகமானது எவ்வளவோ மாறி போச்சு. அதனால வைக்கின்ற குற்றச்சாட்டையாவது கொஞ்சம் மாத்துங்க ப்ரோ அப்படின்னு வந்து நம்ம திமுகவினருக்கு நம்ம விஜய் அவர்கள் வந்து அறைகோவல் விட்டு இருக்கின்றார். பார்க்கலாம் சட்ட ஒழுங்கை எப்படி சரி பண்ண போறாரு, கொடுத்த வாக்குறுதி எப்படி நிறைவேற்ற போறாருன்னு தெரியல. இன்னைக்கு தாய்மாமன் சீரு, அதுலயே ஒரு போலு. என்னன்னு கேக்குறீங்களா? இனிமே குழந்தைகள் பிறந்தா ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்கம் மோதிரம் வந்து அணிவிக்கப்படும் என்று அரசாணை வெளியிட்டிருக்கின்றார். அண்ணா பிறந்த நாளிலிருந்து இது தொடங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. திமுக மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். நம்மளா குற்றச்சாட்டு வைக்க வேணாம், திமுக கதையை விஜயே முடிச்சிடுவார். ஏன்னா இனிமே திமுகவுடைய ஆட்டமானது உச்சம் தொட்டு இருக்கும். இன்னைக்கே ஸ்டாலின் அவர்களை கலாய்த்து விட்டதுனால திமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்களும் திமுக ஆதரவாளர்களும் திமுக கூட்டணி கட்சிகளும் ஸ்டாலினை இப்படி விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நோண்டி நொங்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் நான் பேசுறது தப்பு என்று மன்னிப்பு கேட்கின்ற வரைக்கும் விட மாட்டாங்க பொழுது அந்த அளவுக்கு
நம்ம விஜய் அவர்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால திமுகவினருடைய உச்சபட்ச அட்டாக் காரணமாக இவங்களை உள்ள தூக்கி வச்சு அதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் நிச்சயமாக இப்ப தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாரு. திமுக உள்ள போகும், திராவிடம் அழியும். பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.